தமிழ் நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீகாயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீகாயில்னா நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச வெப்பன், அதாவது M416 தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், நம்ம M416 எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லைன்னு சொல்லி நினைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கெப்பாசிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி அதிகமாக வேணுமா இல்லை ரீலோடிங் ஸ்பீடு வேணுமான்னு கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, இது பிரச்சனை கிடையாது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3 விதமான உங்களுக்கு காயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சப்ரஸர், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஹைடர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது காம்பன்சேட்டர் ஏஆர். இது வந்து பார்த்தீங்கன்னா 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் வெப்பனுக்கு சூட்டபுளானது. இதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகாயில் தான் மெயின் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது தேர்டு காம்பன்சேட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. வெர்டிக்கல் ரீகாயில் அண்ட் ஹரிசாண்டல் ரீகாயில் மைனஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மைனஸ்னால் என்னென்னா, நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்காது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எனிமியை ஷூட் பண்ணுறீங்க, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனிமி மேலே ஒரு 10 புல்லட்ஸாவது நீங்கள் மேலே பட்டால் தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 100% சாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 புல்லட் 4 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த எனிமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே க்ளோஸ் ரேஞ்சுனா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. ஆனால் இதுவே லாங் ரேஞ்சில் ஒரு எனிமி இருக்கானா கண்டிப்பாக ஒரு 10 புல்லட்ஸாக அவன் மேலே படணும். அதுக்காக நம்ம வந்து கரெக்டான எய்மிங் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டர் தான் அதிகமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதை எடுத்துக்கோங்க. ரெண்டாவது படியாக நீங்கள் அடுத்தபடியாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும்னா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து அது வந்து வைப்ரேஷன் வரும், ஆனால் 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓகேங்களா? அடுத்தபடியாக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிரிப்பு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ரீகாயில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயிலோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணும். அதனால் இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால்ஃப் கிரிப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லைட் கிரிப்பும் கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் த ரீகாயில் அண்ட் ரெக்கவர் த ஸ்டெபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த ரீகாயில், இன்க்ரீஸ் த ரீகாயில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுத்தில் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கவே இருக்காது. இது ரெண்டுமே நான் வச்சு யூஸ் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்கிட்ட வெப்பன் எல்லாமே எடுத்துட்டேன். ஸோ என்னென்ன எடுத்துருக்கேன்னு நான் இப்போ டீட்டெயிலாக காமிச்சேன்னா பார்த்துக்கோங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எடுத்த காம்பன்சேட்டர், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காம்பன்சேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹால்ஃப் கிரிப் இருக்குது. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி இருக்கணும். உங்களுக்கு 40 புல்லட்ஸ் ரீலோடட் வேணும்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிப்பு தான். இதில் நீங்கள் M416க்காகன்னு இதை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் போட்டு இப்போ நான் வந்து இதோட ஸ்டெபிலிட்டி காமிக்கிறேன். நீங்கள் இப்போ பாருங்கள். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எய்ம் வச்சுட்டீங்க. இப்போ இந்த இதான் எனிமின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அவனை ஷூட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போ நான் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட நான் ஒரு 20 புல்லட் நான் அடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஸ்டெபிலிட்டியை நான் ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நான் வந்து அந்த ஷூட்டிங் பட்டன்லேருந்து கொஞ்சம் அப்படியே கீழே இறக்க வரணும். ஓகேங்களா? நான் இப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருந்தால் மேலே போயிடும் புல்லட்ஸு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ரீகாயிலை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது 20% 30% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேபிள், அதாவது இந்த நான் பேக்கில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 30% பார்த்துக்கும். மீதி 70% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எய்ம் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிவிட்டேன். இன்னொரு வாட்டி மறுபடியும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புல்லட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்டு மேலே பட்டுடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எனிமியை கவர் பண்ணணும். இன்னொரு வாட்டி பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது இப்போ நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி கிடைக்காது. இப்போ நான் வந்து ஒன்று நின்றுட்டு சுட ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உட்காந்து சுட்டினா எனக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி டபுளாக இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ இப்போ நான் இன்னொன்று ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட 20 புல்லட்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பட்டுடுச்சு. ஓகேங்களா, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், படுத்துட்டு சொல்கிறேன் பாருங்கள். என்னோட ஸ்டெபிலிட்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புல்லட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்குள்ளே தான் இருந்துச்சு. ஒரு சில அந்த கடைசி ஒரு 10 புல்லட்ஸ் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா இதில் இருக்க அந்த கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெளியே போயிடுச்சு. ஓகேங்களா, நான் இப்போ இன்னொரு வாட்டி பண்ணிக்க போகிறேன், லாஸ்ட்டாக ஒரு வாட்டி. ஓகேங்களா, சரி பாருங்கள். ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணிக்க போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்காத நீங்கள் இப்போ பார்த்துருக்கலாம். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயிலாக கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற காம்பன்சேட்டரும் சரி, எல்லாமே சரி, நம்ம பக்காவாக இதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களால் கன்ஃபார்மாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ரொம்ப கஷ்டம். இப்போது நான் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சரி, கம்மி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டேன். இப்போ இதோட வைப்ரேஷன் நீங்கள் பாருங்கள், ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஓகேங்களா, இப்போது நீங்கள் இது ரீகாயில் எதுவுமே இல்லை. இப்போ எல்லாத்தையும் நான் கீழே போட்டுட்டேன். இதோட காம்பன்சேட்டர் எல்லாமே கீழே போட்டுட்டேன். என்னால் நான் என்ன தான் நினச்சாலும் ஏன்னா இப்போ 30%க்கான ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே போட்டுட்டேன். இப்போ நான் என்ன தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்பவே கஷ்டம். இது வந்து 80 மீட்டர்ஸில் இருக்கலாம், 50 மீட்டர்ஸுக்கெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. இதே வந்து ஒரு 60 மீட்டர்ஸில் நான் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரீகாயில் பக்காவாக ஒர்க் ஆகும். அதனால் எந்த அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட் நீங்கள் இதில் இருக்க எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காரல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்காரல் வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட்டரும் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஹால்ஃப் கிரிப் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா M416ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அதுக்கு கிடையாது. சரிங்களா. ஸோ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வைப்ரேஷன் யாருக்குமே பிடிக்காது. ஓகேங்களா. ஸோ இதுலேயே நம்ம சேம் அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெகா கெப்பாசிட்டின்னு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோடிங் டைம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெகா கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது சூஸிங் இருக்கோ உங்களுக்கு எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மெகா கெப்பாசிட்டி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீலோட் ஆகும். ஸோ டோட்டலாக 20 புல்லட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கிளிப்ஸ்லேயே உங்களால் 20 புல்லட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ரெண்டாவது நம்ம சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இதுலேயும் கம்பன்சேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. வேணும்னா சப்ரஸர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் சப்ரஸர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா. ஆனால் இதுவே நீங்கள் ரீகால் அதாவது காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி 80% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு சொல்ல வராங்க. ஓகே, அதையும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பருக்கான முக்கியமான வெர்டிக்கல் ரீகாயில் அதுவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இது எல்லாமே பக்காவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கான கிரிப்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இதில் நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து கிரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அந்த ஹால்ஃப் கிரிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் இந்த 2 கிரிப்பில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிரிப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த கிரிப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட விருப்பம். சரிங்களா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீகாயிலை குறைக்கிறதுக்கு தான் இது நம்ம உதவுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷூட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்னைப்பருக்கான 8x எடுக்கணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 8x எடுத்தாச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எய்ம் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்டிங்கில் வச்சு ஒரு ஷூட் பண்ணுறோம். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்துருக்கு. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் டக்குன்னு அடுத்த பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வச்சு நீங்கள் ஷூட் பண்ணலாம். இதுவே நீங்கள் ஒரு வேளை உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விடுறேன். இப்போ பாருங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் அதே இடத்துல எய்ம் பண்ணி இப்போ நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஷூட் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் அந்த கோட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியவே போயிடுச்சு. இன்னொரு இப்போ நான் எக்ஸ்பெரிமெண்ட்டோட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் மறுபடியும் அந்த ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து அந்த எய்மிங்லாம் நம்ம இப்போ பண்ணுவோம். ஸோ உள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து 100 மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 மீட்டர்ஸ்க்குள்ளே நான் இப்போ ஷூட் பண்ணும்போது இந்த அளவுக்கு தான் எனக்கு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு தான் சுட்டுருக்கேன். இப்போ இதையே நான் என்ன பண்ணுறேன், உட்காந்து சுடுறேன் பாருங்கள். ஸோ எனக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா? ரீகாலோட ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதே கோட்டுக்குள்ளே தான் இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டுக்குள்ளே தான் இருக்குது. மொத்தம் 3 கோடு இருக்குது. 1 2 3. ஸோ 3 லேயருக்குள்ளே நான் 2வது கோட்டுக்குள்ளே தான் இருக்கேன்னு நீங்களே பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் படுத்துக்கிறேன். ஸோ படுத்துக்கிட்டா எவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ உள்ளே தான் இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோட ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி பண்ணுது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக அதாவது படுத்துட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா உங்களோட ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதேமாதிரி உங்களோட எய்மிங்கும் பக்காவாக இருக்கும். அதனால் நான் எல்லா இடத்துலையும் படுத்துருக்கணும்னு சொல்ல மாட்டேன். உங்களால் படுக்க முடிஞ்சு அந்த இடத்துல நீங்கள் எனிமியை பக்காவாக போட்டு தள்ளுவீங்கன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ப்ரோ பிளேயர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று உட்காந்து சுடுவாங்க, இல்லைனா அது பார்த்தீங்கன்னா படுத்துட்டு சுடுவாங்க. ப்ரோ பிளேயர்ஸ் அதேமாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடு ஆங்கிளில் சுடுவாங்க. நான் இப்போ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது இப்படி உட்காந்துட்டு இப்படி சைடில் அதாவது இப்படி பார்த்துட்டு சுடுவாங்க. இப்படி பார்த்து சுட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ப்ரோ பிளேயர் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், சாஞ்ச மாதிரி சுட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம இப்போ ட்ரை பண்ணல. ஏன்னா இது வந்து ப்ரோ பிளேயர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது. ஏன்னா இது வந்து எய்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 100% வந்து பார்த்தீங்கன்னா அந்த எய்மிங்குள்ளேயே இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுவும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் நீங்கள் பக்காவாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இன்னும் ஒரு 80 மீட்டர்ஸில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வைப்ரேஷன் கம்மியாக இருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இதே நான் படுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இதே வைப்ரேஷன் தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த 80% வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு நீங்கள் அடிக்கும் போது ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே தான் இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அக்யூரேட்டாக அடிக்குது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த காம்பன்சேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனை குறைச்சிடுது. இப்போ இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிருந்தாலும் சரி போடலைனாலும் சரி, இப்போ நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வளைஞ்ச மாதிரி நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு வெளியே போயிருக்குன்னு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே ஒரு மோசமான விஷயம். நீங்கள் இந்த அளவுக்கு எய்ம் பண்ணிங்கன்னா ஒரு 2 ஷாட்டில் எனிமி தப்பிச்சு ஓடி போடுவான், இல்லைனா உங்களால் எய்ம் பண்ணவே முடியாது. சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடும் போது இதெல்லாம் இருக்கான்னு தேடிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லது. இதே மாதிரி தான் ஏகேமுக்கும். இப்போ நான் ஏகேமுக்கு என்ன பண்ணுறேன் அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். ஏகேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு இது தேவைப்படுது, எய்மிங். ஓகே, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வச்சாலே போதும். ஏன்னா ஏகேமுக்கு ரொம்ப தேவையில்லை. ஓகே, ஒரு 2 வச்சுப்போம். ஏன்னா அதுவே அதிகம் அதுக்கு. சரிங்களா? இப்போ இதோட வைப்ரேஷன் நீங்களே பாருங்கள். ஸோ இதுக்குள்ளேயே இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி காம்பன்சேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் காம்பன்சேட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஒரே ஒரு காம்பன்சேட்டர் தான். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி உங்களுக்கு வேணுன்ற கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து 40 புல்லட்டில் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் ஸ்பீடு வேணுமான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ இதை நான் கீழே போட்டுட்டு நான் உங்களுக்கு வைப்ரேஷனை வச்சுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இதை கீழே போட்டுட்டேன். தென் இப்போ வைப்ரேஷன் நீங்கள் இப்போ பாருங்கள். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரீகால் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நான் அதை வந்து வச்சுருந்தேன்னா என்னால் ஃபுல் ரீலோடு வரைக்கும் என்னால் காப்பாற்ற முடியும். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபுல் 40 புல்லட்டையும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ரீகாயில் பண்ண முடியும். பாருங்கள்,
ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 40 புல்லட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இதே நான் அதை போடாமல் விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் ரீகாயில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே மாதிரி தான் எல்லா புல்லட்ஸுக்குமே எஸ்கேஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை M416 இருந்தாலும் சரி, நம்ம படித்து பார்த்து இதில் வந்து நம்ம ரீகாயில் யூஸ் பண்ணாலே போதும், கண்டிப்பாக கரெக்டாக உங்களால் எய்ம் பண்ண முடியும், அடிச்சு தம்சம் பண்ணலாம் எனிமியை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் கண்டிப்பாக எய்மிங் கரெக்டாக பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். உங்களுக்கான ரீகாயில் டீட்டெயில் இதில் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, எத்தனை பேருக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தது, ஸோ அதை எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக தேவை கைஸ்.